நிறுவனம் சார்பில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான ஃபுட்டெக் ஹேக்கத்தான் 2024 போட்டி. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் குக்கர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கோவையில் குக்கர் நிறுவனம் 2 வருடங்களாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் புதிய கிளையை துவக்க உள்ளது. குக்கர் நிறுவனம் ஒரு உணவு விநியோக தளத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் உணவுகளை விநியோகம் செய்வதற்கு மாறாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை வீட்டிற்கே விநியோகம் செய்து வரும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் உணவு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் ஃபுட்டெக் ஹேக்கத்தான் 2024 எனும் நிகழ்ச்சி கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் ஃபுட்டெக் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி வியாழக்கிழமை இன்று காலை நடத்தியது. இதன் துவக்க விழாவில் குக்கர் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் CEO பிரபா சந்தானகிருஷ்ணன், இணை நிறுவனர்கள் நிர்மல்குமார், சரவணகுமார், கந்தசாமி ஆகியோர் துவக்கி வைத்தார். ஃபுட்டெக் ஹேக்கத்தான் போட்டியில் அரசு பொறியியல் கல்லூரியில் 200 மாணவர்களின் 60 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் வெற்றி பெற்ற முதல் 5 அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஹேக்கத்தான் இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்ற 3 அணிகளுக்கு குக்கர் நிறுவனம் சார்பில் ரூபாய் 50,000 மதிப்புள்ள பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து குக்கர் நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாடு துணைத் தலைவர் ராமநாதன் கூறுகையில், குக்கர் நிறுவனம் உணவு விநியோக தளத்தில் புதுவிதமாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது. மேலும் இவற்றில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்பில் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் மூலம் மாணவர்கள் நடைமுறையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். மேலும் திறமையான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை எங்கள் நிறுவனம் வழங்கி வருகிறது. இதில் மாணவர்கள் திறமையுடன் செயல்படுகின்றனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வு கோவையில் உள்ள CIT PSG போன்ற பொறியியல் கல்லூரியில் நடத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தார். என் பேர் சரியு, உங்கள் பேர் நிஷாந்தினி. நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. இன்றைக்கி குக்கர் கம்பெனி ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 6 கொஸ்டின் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க சொன்னாங்க 2 கொஸ்டினுக்கு. அதில் நிறையா எப்படி அவங்க டிஃப்ரெண்ட்டாக சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கற்றுக்கிட்டோம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். குக்கர் ஆப் அவங்களோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை எங்கள் கிட்ட கொடுத்து ஒரு 6 ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அவங்க கம்பெனிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போது ஒரே டைமில் டெலிவரி வந்துச்சுன்னா எப்படி அதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறது, யூஸருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா கொடுத்தோன்னா அவங்க அதை டெவலப் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே 3rd இயரில் இருக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு நம்மளால் ஜாப் இப்போ கொடுக்க முடியாது. பட் இன்டர்ன்ஷிப்பாக கொடுக்குறோம். நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவங்களை அப்படியே ஃபுல் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவங்களால எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்காங்களோ அதுக்கு ஆல்ரெடி இது நம்ம நிறையா இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுற நிறையா பேர் இன்டர்ன்ஸாக இருந்து ஃபுல் டைமாக மாறுறவங்களே கிட்டத்தட்ட 7-8 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி இவங்களும் இன்டர்ன்ஷிப்லேருந்து அப்படியே ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பிளான். ஸோ 3rd இயருக்கு இப்போ இன்டர்ன்ஷிப் மட்டும் ஆஃபர் பண்ணுறோம். அவங்க ஃபைனல் இயர் வரும்போது திரும்ப இன்டர்ன்ஷிப் கொடுத்து அவங்களை ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பிளான் பண்ணி தான் இந்த ஹேக்கத்தான்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஆப் அவங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்ம இருக்கோங்கிறத தெரியறதை தாண்டி நமக்கு நல்ல டேலண்டடான பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எங்கள் மொத்த டீமாகவும் இதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.